ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி காலையில் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்து ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன்னு பார்ப்போமா? தினமுமே காலையில் வந்து சுண்டல் வந்து அவங்களுக்கு அவிச்சு கொடுத்துருவேன். கம்பல்சரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டல் இருக்கும். பிளாக் கலர் சன்னா தான் வேக வச்சுருக்கேன். காலையில் டிஃபன், லஞ்ச் ரெண்டுத்துக்குமே வந்து பூரி கிழங்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டேன். நார்மலாக நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளியெலாம் இதுக்கு போட வேண்டியது இல்லை. இதே மாதிரியே செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மட்டும் போட்டுட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து சப்பாத்தி வந்து மினி சப்பாத்தி மாதிரி தான் போட்டிருக்கேன். ராகி சப்பாத்தி வந்து செஞ்சுருக்கேன். 1 கப்பு வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். இன்னொரு கப்பு வந்து ராகி மாவு வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு நான் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக எப்போவுமே வந்து கோதுமை மாவில் சப்பாத்தி போடுறத விட கொஞ்சமாக வந்து ராகி மாவு சேர்த்து போடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்து காஞ்சா மாதிரிலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இவங்களுக்காக நான் குட்டி குட்டியாக போட்டு எடுத்திருந்தேன். மாவு கொஞ்சமாக தான் இருந்தது. அது என்ன பண்ணுறது, அதை வந்து செய்யணுன்னா ஒரு 5 சப்பாத்தி தான் வந்திருக்கும். குட்டி குட்டியாக போட்டதுனால ஒரு 10 to 15 வந்தது. ரொம்ப சின்னதாக இருந்தது. நம்ம வந்து கையிலே வந்து தட்டிக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பூரி கிழங்குமே ரெடி பண்ணிவிட்டு மினி சப்பாத்தியுமே ரெடி பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல் தான் வச்சு வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ் மற்றது எதுவுமே செய்யவே இல்லை. எப்போவுமே ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். கொழுக்கட்டை தான் செய்யலான்னு பார்த்தேன். மாவு இல்லை. சரி நாளைக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னா மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்களுக்கு வந்து பழைய சாதம் இருந்தது, புதினா துவையல் அரைச்சி கொடுத்துட்டேன். கொஞ்சமாக வந்து ராகி கஞ்சி வந்து சக்கரை போட்டு ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க. 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு காலையில் ரொம்ப ஹெல்த்தியாகவே வந்து டிஃபன்லாம் ரெடி பண்ணியாச்சு.